முருகா, பொழுது விழிஞ்சா லட்சுமி வாந்தி எடுக்கணும். அது பித்தவாந்தியா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். வாந்தி சத்தம் கேட்குது. நம்ம வீட்டுல வாந்தி சத்தம் கேட்டா ஏன் வயிற்றுல என்ன புரியா கிடைக்கும்? சத்தம் இந்த பக்கம் தான் கேட்குது. ஐயோ, என் மருமகதான் வாந்தி எடுக்கிறான். என்னாடி இப்படி பண்ணி விட்டியாடி? ரொம்ப மயக்கமா இருக்கு. ஐயோ, அதே மயக்கம் தான், அதே வாந்திதான், சந்தேகமே இல்ல. அடியே சொன்னா கேக்குறியா? மாத்திரை மருந்து வச்சுனுடி குடும்ப கட்டுப்பாட பண்ணிக்கோன்னு கேக்குறியாடி? நீ வாட்டுக்கு வாந்தி எடுத்து பிள்ளை வச்சு மாட்டுற. வேதனை படுறது யாருடி? அதுதான் என்ன பிடிச்சி தின்னுதுங்க. ஐயோ, என்ன வேதனை? என்ன அம்மா கிட்ட தகராறா? எல்லாம் நீ பண்ண தகராறு தான். நான் என்ன தகராறு பண்ண? கையில 3 மாசம், வயிற்றுல 3 மாசம். ரங்கு, அதுவா? நீ ரொம்ப கெட்டிக்காரி. அம்மா, பிறக்க போற குழந்தை பொம்பளையா பிறந்ததுனாக்கா அதுக்கு பிரேமான்னு பேர் வைக்கணும். ஆம்பளையா பிறந்தா ஆறுமுகம்னு வைக்கணும். மாசத்துக்கு 8. நீ ஏன் சலிச்சுக்கிற? பெக்க போற பாவா 16 பத்து பெருவாழ் வாழவனவா? 16 பெறது பிள்ளைங்க இல்லடா, 16 செல்வங்க. இப்படி நீங்க பெத்து போட்டுக்கிட்டு போனா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். வர்றா, ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. உனக்கும் தாண்டி இனிமே நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. உன் காசு அவன் மேல படவே கூடாது. போடா. அம்மா, மாங்கா ஊருக்கா குடுமா? போடான்ற பாருங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க. பின்ன என்னம்மா, இந்த கைத்த குறுக்க போட்டு எனக்கு தள்ளிடுச்சுங்க. பாட்டி என்ன பின்ன பேர குழந்தைங்க விளையாடத்தான் செய்யும். இப்படி என்னோட விளையாடுறதுக்கு ஒரு பேர குழந்தை எப்போ வரப்போதோ நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் குழந்தை தெய்வத்தை விட மேல இருக்கு. எங்க தெரியுமா? உலகத்துல தெய்வமே இல்லைன்னு சொல்றானே நாஸ்திகன், அவன் கூட குழந்தைய கண்டா அன்பா கையில தூக்கி. அந்த இடத்துல குழந்தை தெய்வத்தை விட மேல இல்ல. அப்படிப்பட்ட குழந்தைய பேசாச்சுங்கிறியம்மா. இந்த பாரு, இந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன். கவனம் இருக்கேன். என்னது இப்படி விபூதி எத்துனா? பய பறக்கும் போதே சாமியாரா பறக்க போறான். விபூதி ரொம்ப ருசியா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்கட்டா. எனக்கு ஐயோ, எனக்கு எதுக்கு? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். அம்மா முருகன் கிட்ட என்ன பாடுவாங்க? முருகா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். பேத்தியா பிறக்கணும்னு கேட்கலையே. அதனால நீ பேரனையே பெத்து கொடுத்துரு. லட்சுமி, பயம் உள்ள ஃபுட்பால் விளையாடலாம். பயிர் ரொம்ப பெருசா இருக்கு, ரெட்ட பிள்ளையா இருக்கும். பாருங்க லட்சுமி, அப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. ரெட்ட புள்ள ஒண்ணு வேணாம், ஒரு புள்ள ஒழுங்கா பிறந்தா போதும். நீ ஆணுங்கிறியா பொண்ணுங்கிறியா? பொண்ணுங்கிறேன். நான் ஆணுங்கிறேன். ஏன் பொண்ணா பிறந்தா வேணாம்னு சொல்லிடுவீங்களா? வேண்டான்னு ஒண்ணு இல்ல, அது வளர்ந்து பெருசாகி நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. இத பாருங்க, எது எப்படியோ லட்சுமி ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துட வேண்டியதுதானே. லட்சுமி, அத்தை இந்த ஜூஸ கொடுக்க சொன்னாங்க, சாப்பிடு. அப்பதான் குழந்தை நல்லா கொழு கொழுன்னு பிறக்கும். ஆமாமா, இப்ப இந்த குழந்தை பிரச்சனை தான் வீட்டையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ரங்கு, என்ன உரசல்? புள்ளி நல்லா வைக்கிற தெரியுது. ரங்கு, நம்ம கை குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்தா என்ன ரொம்ப பலவன் பேசிக்கிறாங்களே. என்னது புட்டிப்பாலா? குழந்தை வயிற்றுக்கு கெடுதலுங்க, தாய்ப்பால் தான் நல்லது. ஐயோ, நான் சம்சாரத்தை பத்தி பேசினா இவ சுகாதாரத்தை பத்தி பேசுறாளே. உனக்கு ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியல. ராத்திரி பூராவும் குழந்தை உன் பக்கத்திலேயே படுத்து தூங்குதா? தப்பி தவறி லேசா உன்ன சீண்டனா அது முழிச்சுக்கிட்டு வீச்சு வீச்சுன்னு கட்டுது. பரண்டு பரண்டு படுத்தா கனவா வருது.
போத்திக்கிட்டு படுத்தா பொழுது விடிஞ்சு போகுது. புள்ளி வைக்கிறப்ப புள்ளி விவரத்தை சொல்லலான்னு தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல அத்தை இருக்காங்க, வீட்டுக்காரமா இருக்காங்க, வாசல்ல இப்படி வந்து உட்கார்ந்துட்டு உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமா, இததான் அவங்க முக்கியமா பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. எனக்கே என்னவோ போல இருக்கு, கொஞ்சம் சும்மா இருங்க. என்னவோ போல இருக்கணும், அதான் நல்லது. ஏன் வயசான காலத்துல போடுற நீ? ஏண்டா அறிவு இருக்கானே, உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், அவளை பார்க்காதே, அவளோட பேசாதே, அவன் காத்தார மேல படக்கூடாதுன்னு. வயசாச்சு இல்ல உனக்கு, கோயில் காலம் போறதானே? போக முடியலையடா, போக முடியலையே. போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொன்னு பெற்று வச்சுக்கிட்டு இருக்காளே. ஏண்டி பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் குழாய்கிட்டா இருக்கிற, திட்டத்துக்கு நான் தான் கிடைச்சேன். என்னடி உணவனத்துக்கிட்டு இருக்க? என்னடி இது கோலம் போடுறேன்? இத்தனை பிள்ளை எதுக்கடி வச்ச? கோலத்தை பெருசா போட்டாதானே வாசல் நிறைஞ்சிருக்கும். ஆமா, பிள்ளைய வச்சு குடும்பத்தை பெருசாக்கிட்ட, பிள்ளைய வச்சு கோலத்தை பெருசாக்கலையா? கொண்டாங்க, நான் போறேன். போடல உள்ள பாதடி, கணத்தடியில போய் தண்ணிய. வீட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு, வாசலுக்கு கோல கட்டுப்பாடு. போடுறான் நறுக்கு தெரிஞ்சாப்புல 4 பிள்ளைய வச்சு கோலத்தை எங்கடா போற? கிணத்தடியில குளிக்க காலம் முடிச்சுங்க, உள்ள போயிட்டு. வாங்கடாப்பா, இவ்வளவு நேரம் உங்க அப்பா குத்துட்டு இருப்பானா, இப்ப நீங்க வந்துட்டீங்களா? என்னடா விஷயம்? உங்க அம்மா திட்டினா என்ன? எங்க அப்பா திட்டினா உங்க அப்பா திட்ட கூடாதா? சரியில்ல பாட்டி. எதுடா சரியில்லை? நீ சரியில்ல பாட்டி. என்னது தாத்தா? அது சரியில்லை அறிவில்லைன்னு சொன்னீங்க, கொண்டு போய் அவனு வாங்கடா உள்ள. பாட்டி என்ன ஒழியவா சொல்றீங்க? என்ன பண்ற? என்ன காரியது? என்ன லட்சுமி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. நான் என்ன, நான் செய்ய மாட்டேன். இத பாரு, புள்ள தாட்சியா இருக்கிறவங்க புள்ள பிறக்கிறவர்களும் பூ போல ஒரே இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி கடுமையான வேலை செஞ்சா பிரசவம் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல லலிதா, புள்ள தாட்சிங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல இருந்தா தான் பிரசவம் கடுமையா இருக்குமா. ஓடி ஆடி வேலை செஞ்சா சுகப்பிரசவம் ஆகும்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கையால ஒரு திரும்ப கூட எடுத்து அப்படி போடக்கூடாது. அதையும் நான் தான் செய்வேன். வா லட்சுமி, முன்ன உட்கார. லட்சுமி, புள்ள தச்சியா இருக்கிறவங்க ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அப்பவே வாங்கி கொடுக்கணும்னு அத்தை சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு, இப்பவே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் லலிதா? கூட பிறந்தவ இருந்தா கூட என்னை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க மாட்டா. கோபுரத்து உச்சையிலே என்னை தூக்கி வச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஐயோ லட்சுமி, நீ ஏதாவது கேட்டாகணும், நான் வாங்கி கொடுத்தாகணும். ஏதாவது கேளு. வேண்டாம் லலிதா, கூச்சப்படாம சும்மா கேளு லட்சுமி. சரி, உன்னுடைய திருப்திக்காக கேக்குறேன். நீ கேட்டு வாய் முடுறதுக்குள்ள அது உன் கையில இருக்கும். கேளு, கேளு, சும்மா கேளு லட்சுமி. கடலை உருண்டை வேணும். இவ்வளவுதானா? இந்த பாட்டிலோட கடலை உருண்டை என்ன விலை? 15 ரூபாமா. இந்தா 20 வச்சுக்கோ. நீ ஆசைப்பட்டியே கடலை உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இவ்வளவுமா? ஆமா, எல்லாத்தையும் சாப்பிடு. இன்னொரு பாட்டில் வாங்கி வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இது போதும். சாப்பிடு. நீர் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், புள்ள தாட்சிங்க தான் சாப்பிடணும். கடலை உருண்டை சாப்பிட்றியா? நீங்க தானே சொன்னீங்க புள்ள தாட்சிங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு, அதுதான் வாங்கி கொடுத்தேன். பட்டு சாப்பிட வேண்டியதா, ஆனா அளவோட சாப்பிடணும். ஏன் சொல்றேன்னா,
இப்படி ஒரே அடியா ஒரு பாட்டில் கடலை உருண்டை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கடலை சம்பந்தப்பட்டதா புள்ள தாச்சிங்க அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கு புண்ணு பொடுகு சிக்கு சிறங்குன்னு ஒரே அடியா அள்ளி கொட்டிவிடும். அப்புறம் அவஸ்தைப்படுறது புள்ளையும் தாயும் தான். இப்படிதான் உன் புருஷன் என் வயத்துல இருக்கும்போது எங்க மாமியார் பேச்ச கேட்காம அவிச்ச கடலை வேறு கடலை அந்த கடலை இந்த கடலான்னு யாருக்கும் தெரியாம நிறைய தின்னுபுட்டேன். அப்புறம் உன் புருஷன் பிறந்த 6வது மாசத்துல வந்தது பாரு சரங்கு, அது ஆட்டத்துக்கு 6 மாசம் நான் அவஸ்தைப்பட்டேன். அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் இது கொண்டு வந்திருக்கேன் உனக்கு. என்ன மருந்து இது? பச்சளை மருந்து. அப்படி என்ன? ஐயோ, இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மருந்துடைய யாருமே என்ன தெரியுது? கொட்டாங்கரண்டி இலைன்னு ஒரு இலை. அந்த இலை கொண்டாந்து ஜீரகமும் வெங்காயமும் சேர்த்து உரல்ல போட்டு நல்லா இடிச்சு நீராகாரத்துல கலந்து நல்லா வடிகட்டி சாப்பிட்டா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு சீக்கும் வராது, பளபளபளன்னு இருக்கும். சாப்பிடுமா? அப்படிதான் இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு மழக்க மழக்கம் குடிச்சிடு, குழந்தைக்கு நல்லது. புரியுமா? பட்ட பாடெல்லாம் போயிடும். இந்த பாட்டில் என் கையில கூட பத்திரமா வச்சு ஒவ்வொரு உருண்டையா கொடுக்குறேன். வாந்தி பண்ணாம பாத்துக்கோ. சரிங்க சார். பரவாயில்ல,